ஹலோ ஆல் வணக்கம். ஆஷஸ் தேர்ட் டெஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்கு. டே 2 இன்னைக்கு. திருப்பி ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங், இங்கிலாந்து பேட்டிங் முடிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து 142 ரன் லீட்ல இருக்காங்க எண்ட் ஆஃப் த டே. பீடாக் நம்ம கூட இருக்காரு டு ரன் த்ரூ த டே. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, படிச்சு படிச்சு சொன்னார் பீடாக். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடணும், விக்கெட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீடாக், உங்க பேச்சை யாருமே கேட்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெல்கம் டு த ஷோ. இல்ல இதுல என்னன்னா, இப்போ நான் வந்து பார் ஸ்கோர்ஸ் போடுவேன், எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு என்ன நினைப்பேன், என்னடா இவர் வந்து நல்ல செகண்ட் டேல இருந்து நல்ல பேட்டிங் பிச்சுன்றாரு, இந்த மாதிரி அவுட் ஆறாங்களேன்னு. ஏன்னா இப்ப பேட்ஸ்டோ பாத்தீங்கன்னா ஒரு 73வது ஸ்டெம்ப்ல போட்ட பால விரட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு படு கேவலமா ஆடி 74 for 4 ஃபர்ஸ்ட் செஷன் ஆஸ்திரேலியா வந்து கன்வின்சிங்கா வந்து அந்த செஷனை ஜெயிச்சாங்க. செகண்ட் செஷன்ல 10.2 ஓவர்ஸ்ல அந்த 9, 10, 11 வச்சு 95 for 3 இங்கிலாந்து பாத்துக்கோங்க. 10 ஓவர்ல 10.2 ஓவர்ஸ் 95 for 3. அந்த பிரிகாரியஸ் சுச்சுவேஷன் இருந்து 142 for 7ல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ போயிருக்காங்க 237. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 29 for 2, இங்கிலாந்து க்ளோஸா அந்த செஷனை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப தேர்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 87 for 3 27 ஓவர்ஸ் அந்த செஷனையும் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து 4 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா 2 செஷன் ஜெயிச்சிருக்காங்க. நேற்று நம்ம என்ன சொன்னோம், டே 2 வந்து 298 for 6 இந்த மாதிரி ஒரு பிச்சில் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா 285 for 11. இந்த 11 விக்கெட்ல பாத்தீங்கன்னா மார்னாஸ் லபுஷேன் அந்த மாதிரி ஒருத்தர் பயங்கரமா ஆடிட்டு ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் அடிச்சு அவுட் ஆனாரு மோயின் அலிக்கு. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித்லாம் அந்த மாதிரி அவுட் ஆற ஆளே கிடையாது. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ட்வீட்ல என்ன கேக்குறாங்க, சார் இது நிஜமாவே ஈஸி பிச் டு பேட்டான்னு. அவர் நங்கூரம் மாதிரி டிஃபென்ஸ் ஆடுறாரு மிச்சல் மார்ஷ். கவாஜா ஒருத்தர் தான் இது வரைக்கும் இந்த 3 டெஸ்ட்ல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் சிகப்பு பந்துல எப்படி பேட்டிங் ஆடுறதுன்னு காமிச்சிருக்கிற ஒரே பேட்ஸ்மேன் அவர் தான். ஸோ இப்போ எனக்கு என்ன ஒண்ணுமே புரியலன்னா, இங்கிலாந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரை ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரவுண்டு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வந்து அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம், அது எக்ஸிபிஷன் மேட்ச் எல்லாம் நடக்கும், அதாவது கிரௌடுகள்லாம் இது பண்றதுக்கு எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கிறது. அவர் எல்லா பாலையும் சிக்ஸ் அடித்தாரு. ஸ்டூவர்ட் பிராட் சுத்துறாரு. எனக்கு என்ன விஷயம், நீங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணோம்? பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க போது, யோ நீ ஆடியா, நான் டிஃபென்ஸ் ஆடுறேன். பென் ஸ்டோக்ஸ் மார்க் போட்டு நான் பென் ஸ்டோக்ஸ் முதல்ல காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் பிராடும் நானும் பென் ஸ்டோக்ஸ் காமிக்கணும்னு பாக்குறாரு. இப்ப நான் வந்து நேற்று உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 410 இங்கிலாந்து வந்தா ஆட்டம் க்ளோஸ்ன்னு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 410 இங்கிலாந்து வந்திருந்தாங்கன்னா இப்ப ஆஸ்திரேலியாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 142 ரன் லீடர் இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 320 ரன் ஆஸ்திரேலியா லீடு வரலன்னா இங்கிலாந்து சேஸ் பண்ணிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். சூப்பர். இதுல வந்து என்னன்னா, ஒலி ராபின்சன் வேற ஒரு பேட்ஸ்மேனா ஆடிட்டு இருக்காரு இந்த மேட்ச். இப்ப இனிமேட்ல இருந்து அப்படிதான் நினைக்கிறேன், பேக் ஸ்பாசம்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிரச்சனை வேற இருக்கு. நாளைக்கு வந்து பவுலிங் வந்து ஹவு டு தே கோ அபவுட் பிடாக்? அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் பவுலிங் இன்னைக்கு எப்படி இருந்தது, அவங்களுடைய பவுலர் சேஞ்சஸ், ஃபீல்ட் பிளேசிங்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல பியூட்டிஃபுல்லா போட்டாங்க, ரொம்ப நல்லா போட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்ன பண்றாங்கன்னா, இந்த சிங்கம் வந்து காட்டுல ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எருமையை பிடிக்க போகும், எருமை இப்படி வந்து முட்டை பார்த்துட்டு ஓடிடும் சிங்கம். அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு 2 4 அடிச்சோடனே 11 பேரையும் பவுண்டரியில நிறுத்திடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்தோடனே என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிடுவேன். நீ எல்லாரையும் பவுண்டரியில நிறுத்துறியா, அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன், நீ கவலைப்படாத, நான் எவ்வளவு டீப்பா எடுத்துன்னு போக முடியுமோ எடுத்துன்னு போறேன், 2 பால் ஓவருக்கு நான் கொடுக்குறேன், நீ டிஃபென்ஸ் ஆடு. அவர் என்ன பண்றாரு, 11 பேரையும் பவுண்டரியில நிறுத்தினா அப்படியே சிக்ஸ் அடிப்பாரு அடி பாக்குறாரு. நீங்க ஒரு 10 ஓவர் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா, இப்ப கொடுங்க 410 சொன்னேன் நானு. இப்ப 30 ரன் இங்கிலாந்து லீட் எடுத்திருந்தா கூட அது மிகப்பெரிய அட்வான்டேஜா போயிருக்கும் அவருக்கு. ஏன்னா அந்த கடைசி அரை மணி நேரம் விக்கெட் விழல அவங்களுக்கு, இந்த டிராவிஸ் ஹெட்டும் மிச்சி மார்ஷும். இப்ப அவங்க 30 ரன் லீட் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப ஆஸ்திரேலியா எப்படி இருந்திருப்பாங்க, 80 for 4 இருந்திருப்பாங்க. 80 for 4னா 50 ரன் தான் லீடு. நாளைக்கு வந்து ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா, கரெக்டா இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒலி ராபின்சன் பேக் ஸ்பாசம்ஸ் போது ஒரு போலர் ஷாட், பென் ஸ்டோக்ஸ் ஆல்ரெடி இன்ஜூர்டு,
அதனால வந்துட்டு அவர் போலிங் போட முடியாதுங்கும் போது இவங்க 3 பேரை வச்சு இவங்க ஒப்பேத்துறாங்கும் போது நீங்க மொயின் அலிக்கு விக்கெட் மொயின் அலி தான் ஸ்பின்னர் வேற. ஆமா கரெக்ட். ஒரு இம்மி அளவு கூட டேர்ன் இல்லைங்க. இப்ப என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்சாவது ஒரு கேமரூன் கிரீனுக்கு இவ்வளவு பெரிய ரிப்பிங் ஆஃப் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுத்தார். இதுல நான் திருப்பி சொல்றேன், 5வது நாளும் நீங்க கையை வச்சு இப்படி சொடக்கி போட்டீங்கனாலும் பால் திரும்பாது. அப்படிங்கும் போது நீங்க மொயின் அலிக்கு 2 விக்கெட் கொடுத்து அவரை செட்டில் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் போலர்ஸை கரெக்டா ஆடிட்டு மொயின் அலி அட்டாக் பண்ணோம். மொயின் அலி அட்டாக் பண்ணணும்னா நாட் ஸ்லாகிங் பீட்டை யூஸ் பண்ணி சான்ஸே கிடையாது. அவுட் சைடு எடுத்து போய் ஸ்டம்பிங் ஆகுது, இறங்கி இறங்கி டவுன் த கிரவுண்ட். அவரு என்ன பண்றாரு, 3 பேரை பவுண்டரியில் வச்சிருக்காரு. ஒரு ஸ்வீப்பர் கவர் இருக்கு, ஒரு லாங் ஆஃப் இருக்கு, டீப் ஸ்கொயர் இருக்கு. மில்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மாட்டிப்பாங்க. 3 பவுலர் வச்சு ரொம்ப கஷ்டம். இப்ப ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும்னா நாளைக்கு இப்ப 142 ரன் இருக்கு. அவங்க வந்து நாளைக்கு ஒரு 50 ரன் சேஃபா ஆடணும். நல்லா ஆடினாரு டிராவிஸ் ஹெட், ஆக்சுவலா தம்பிட்டுமே அடிப்பாரு, கரெக்டா ஆடினாரு. இப்ப 190 லீட் கொண்டு போயிட்டாங்கன்னா போலர்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க. பால் வேற ஓல்ட் ஆயிடுச்சு. இப்ப ஹெடிங்ல வந்து உங்களுக்கு லார்ட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல விக்கெட் போகுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா ஆடினீங்கன்னா டாப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கு தேர்ட் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி தேர்ட் டே போகுதுன்னா 316 per 6. த பெஸ்ட் டே டு பேட் இன் திஸ் தேர்ட் டே. 4th டேவும் நல்லா இருக்கும், 5th டேவும் நல்லா இருக்கும். பெஸ்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாட்ஸ் அண்ட் ரிசர்ச்னா இப்போ 316 per 6ங்கும் போது ஆஸ்திரேலியா என்ன பண்ணும், இங்கிலாந்து பண்ண தப்ப பண்ணக்கூடாது. ஒரு 40 மினிட்ஸ் அவங்கள அப்படியே நிக்க விட்டு ஒரு 17-18 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் பில் பண்ணாங்கன்னா கேரி ஆடுவாங்க. கமின்ஸ் எப்படின்னா ஒரு நியூசன்ஸ், அவர் வந்து ஒரு 20 ரன் அடிப்பாரு, ஸ்டார்க் வந்து ஒரு 20 ரன் அடிப்பாரு. அந்த 320 போயிடுச்சுன்னா ஸ்டில் ஐ ஃபீல், இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டேன், 340 வந்தா சான்ஸே கிடையாது இங்கிலாந்துக்கு. பட் 320ல இருந்து 340னா ஸ்டில் இங்கிலாந்து will have upper hand. இப்ப நேத்து 58-42 சொன்னேன், இன்னைக்கு 59-41ல இருக்கு. கடைசி வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு இருக்கு. இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா? நான் இங்கிலாண்டே சொல்றேன் இப்போதைக்கு. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இங்கிலாண்டே சொல்லி வச்சிருவோம். இருக்கட்டும் பிடாக். பேட் கமின்ஸ் நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஒரு எண்டு ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்குவார். அவரு இருக்க பிடிக்கிற ஒரு பவுலர். அவரு ரொம்ப டைட்டாகவும் போடுவாரு. இன்னைக்கு வந்து அவர் ஒரு பேஸ் ஸ்பியர் ஹெட்டா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 runs per over போயிருந்தாலுமே 6 விக்கெட் எடுத்தாரு. ஒரு எண்டு ஹோல்டு பண்றதோ இல்ல டிஃபென்சிவா போடுறதோ அந்த மாதிரி தான் இல்லாம 6 விக்கெட். ஸோ அதை பத்தி அவர் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. நம்ம பிக் பண்ண ஒரே போலர் ஃபேண்டசில கமின்ஸ் தான். இப்ப நீங்க ஞாபகம் பேட்ஸ்மேன் மேல ஃபெயிலா இருக்கலாம். ஏன் நான் கமின்ஸ் எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு பிச்சில் இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஏன் வந்து இந்த மாதிரி அவர் அட்டாக்கிங்கா போக மாட்டேன்றாருன்னா, ஒரு பக்கம் மிச்சேல் ஸ்டார்க்கும் ரன் கொடுக்குறாரு. இப்போ மிச்சேல் ஸ்டார்க் பதில உங்களுக்கு ஜோஷ் ஹேசல்வுட் இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் த்ராட்டில்ல போவாரு. ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு 3 runs ஓவர்னு போட்டா பேட்டிங் டீமுக்கு சான்ஸே கிடையாது. பர்டிகுலரா இங்கிலாந்து அப்ரோச். இப்ப நாளைக்கே இப்போ இப்ப நான் சொல்றேன் வந்துட்டு 320 வரணும்னு, ஒரு 260 லீடு வருதுன்னா நாளைக்கு முடிக்கணும்னு பாப்பாங்க இங்கிலாந்து மேட்ச. ஒரு 55 ஓவர் இருக்குன்னா 55 ஓவர்ல அடிச்சு முடிக்கணும்னு பாப்பாங்களே ஒழிய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு போலர் தான் அட்டாக்கிங்கா போக முடியும். ஏன்னா டாட் வர்த்திக்கு என்னாச்சு நீங்க பாத்தீங்க, வச்சு புழிஞ்சிருவாங்க டாட் வர்த்தி போட்டா. சோ உங்களுக்கு என்னாச்சு, அப்போ ஹேசல்வுட் மாதிரி இன்னொரு கண்டெயின் பண்ற போல இருந்தால், ஏன்னா மிச் மார்ஷ் 50-50 போலர், சப்போர்ட் போலர் லைக் கேமரூன் கிரீனும் போது இன்னொரு போலருக்கு இருந்தா கமின்ஸ் இந்த மாதிரி ஃபுல் பிளாஸ்ட்ல போனா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஆஸ்திரேலியா. அந்த ஒரு அட்வான்டேஜும் இங்கிலாந்துக்கு இருக்கு. 2 இதுதான் பண்ணிட்டு இவங்க நாளைக்கு ஆஸ்திரேலியா வந்துட்டு மோயின் அலிக்கு விக்கெட் கொடுக்காம அவர் மில்க் பண்ணி ரன் எடுத்துட்டே இருந்துட்டு மத்தவங்களை பார்த்து ஆடணும். ஏன்னா உட்டு எப்படின்னா ஒரு லென்த் தான் இன்னைக்கு போட்டாரு, குத்துன்னு குத்துனாரு. அந்த ஈகோ கட் பண்ணி விட்டு ஆடிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. இந்த 320 வந்துடும். அதே மாதிரி இங்கிலாந்து 320 வந்தாலும் ஸ்டில் ஹேவ் a கிரேட் சான்ஸ். இந்த பேஸ் பால் அப்ரோச் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 110 ஓவர் ஆடணும்னு இங்கிலாந்து ஆடினாங்கன்னா சேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதான் ஸ்பெசிஃபிக்கா இப்ப பாத்தீங்கன்னா பிடா 3 போலர் தான் நீங்க சொன்னதுதான். பிராடு, ஓக்ஸ், வுட் 3 ஃபாஸ்ட் போலர் தான் வச்சிருக்காங்க. அதுல வுட் ஐ டோன்ட் திங்க் ஹில் பி போலிங் லாங் ஸ்பெல்ஸ். அப்படி இருக்கும்போது தே பார்த்து தான் யூஸ் பண்ணவரை இப்போ ரொம்ப ஒரு வேல்யூபிள் கமாடிட்டி அவர். அப்போ ஸ்டூவர்ட் பிராடும் கிறிஸ் ஓக்ஸும் போட்டாலும் நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னும் 2 உங்க ரூட்டையும் மொயின் அலியை வச்சு தான் ஓட்டணும், அன்லெஸ் ஸ்டோக்ஸ் கம்ஸ் அண்ட் போல்ஸ் லாங்கர் ஸ்பெல்ஸ். இப்படி இருக்கும்போது ஹவு ஷுட் பி தேர் போலிங் டாக்டிக் அண்ட் போலிங் சேஞ்சஸ்? ரிசோர்சஸ் ரொம்ப தின்னா இருக்கு. அவங்க ரொம்ப சிம்பிள், பாலும் போயிடுச்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஓக்ஸையும் பிராடையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஒருத்தரை கட் பண்ணிருவாங்க. ஒரு 3 ஓவர் போட்ட உடனே பர்டிகுலர்லி பிராட் ஆர் ஓக்ஸ் ஒருத்தரை கட் பண்ணிட்டு உட்டை எடுத்துன்னு வருவாங்க. உட்டை எடுத்துன்னு வந்துட்டு இந்த ஒரே ஒரு போலர் மட்டும் 6-7 ஓவர் லாங் ஸ்பெல் போட்டு முடிச்சோன்னே அந்த பக்கம் மொயின் அலி கொண்டு வந்துருவாங்க. இவங்க மொயின் அலி கொண்டு வந்து என்ன பண்ணணும், எப்படி இவங்க ஆடணும்னா மொயின் அலி 7 ஓவர்ல 28 ரன் டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்றாரு. ஏதோ 1-2 லூஸ் பால்ஸ் வரும், அத்தர 1-1-1-1 தள்ளி தள்ளி ஆடினாங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா வந்துட்டு நோ மேட்டர் வாட், இப்போ ஒவ்வொரு ரன்னும் உங்களுக்கு ஏறும் போதும் டெம்பரேச்சர் ஏறினே இருக்கும், எப்படி சேசிக் பேக். அதே மாதிரி இந்த எக்கு தப்பா ஆடினீங்கன்னா சீரீஸ் போயிடும். ஆக்சேஷன்ங்கிறது இந்தியா பாகிஸ்தான் மாதிரிங்கும் போது ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இவங்க என்ன பண்ணும், தட் இஸ் வாட் தே காட் டு டு. விட்டு குத்த தான் போறாரு. அவர் குத்துறாரா, விட்டு விட்டு ஆடிட்டு மொயின் அலியை மில்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒலி ராபின்சன் இருக்கிறத பெருசா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த 320 வந்துடும். மேட்ச் பயங்கர த்ரில்லா இருக்கும். அது ஓகே பையா. ஸோ அந்த ஆன் தட் நோட் ஒரு கப்புள் ஆஃப் திங்ஸ் அபவுட் வேரியஸ் அதர் மேட்சஸ் தட் ஆர் ஹேப்பனிங். டிஎன்பிஎல் பிளே ஆஃப் பார்த்துருப்பீங்க. நம்ம சொன்னோம் முதல் நாள் டிஎன்பிஎல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் டீம் கப் அடிக்கிறது 2 டீம்ல ஒரு டீமா இருக்கும் அப்படின்னே நம்ம சொன்னது வந்து ஒன்று லைக்கா கோவை கிங்ஸ், இன்னொன்று சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்டி குவாலிஃபை ஆகலை. பட் லைக்கா கோவை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் டீமா உள்ள போயிட்டாங்க. நல்ல மேட்ச்சு. அந்த சரத்குமார் அடிச்ச 6 அந்த ஸ்விட்ச் ஹிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் பீரியட். கொஞ்சம் அதை பத்தி உங்களுடைய தாட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை பெரிய மார்ஜின் தோப்பாக நிச்சயம் வந்து ஒரு 6-6 ஒரு காட்டுனார் பாருங்க. கரெக்ஷன். நான் என்ன சொன்னேன், 2 டீமு ஆர் ஃபேவரட்ஸ்ன்னு. நீங்க வந்துட்டு கோவை தான் ஜெயிக்கும்னு சொன்னது நீங்க. ஸோ கிரெடிட் ஷுட் கோ டு யூ. நான் வந்து ஐ செட் தீஸ் 2 டீம்ஸ் ஆர் பெட்டர் ஆன் பேப்பர்னு சொன்னேன். பட் நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க, கோவை தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப சாய் சுதர்ஷன் ஒரு பிளேயர் இல்லாமலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுத் ஜோன் ஒரு மாதிரி எக்கத்தப்பான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க தோத்துட்டான்னா சாய் சுதர்ஷன் will join them for the finals. It is only going to be a big boost. ரெண்டாவது சேலத்துல நான் கமெண்ட்ரி பண்ணேன், நல்ல பேட்டிங் பிச்சு. இவங்க டாஸ் வின் பண்ணி பர்டிகுலரா அஸ்வின் மாதிரி ஒருத்தர் இல்ல அப்படிங்கும் போது, இந்த போலிங் ரிசோர்ஸ் கம்மியா இருக்கும் போது பேட் பண்ணிருக்கணும். கன்சிடரிங் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு வந்து இந்த சிவம் சிங், ஆதித்யா கணேஷ் 2-3 பேர் தான் அடிக்கிறாங்க போது பேட்டிங் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் டீமுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்கூடாது போலிங் போடுறதுக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி கோவை வந்து ஐ டோன்ட் see any team beating them. They will lift the title. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு போயிட்டு இருக்கு டிஎன்பிஎல். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் ஃபைனல் டிசைட் ஆயிருச்சு. ஸ்ரீலங்கா நெதர்லாண்ட்ஸு. இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் காவு வாங்குதல் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அந்த டீமை திருப்பி இன்னொரு அடி ஸ்ரீலங்காவும் ஒரு அடி அடிச்சு அனுப்பிட்டாங்க. நிசாங்கா ஒரு செஞ்சுரி, தீக்ஷானா ஒரு 4 விக்கெட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கேசி கார்டி இதெல்லாம் நீங்கள் போன வருஷமே சொன்னீங்க கேசி கார்டியை பற்றிலாம். ப்ளஸ் இந்த கெவின் சிங்க்லர் இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக 2-3 பேர் ட்ரை பண்ணுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வேற யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல? என்ன பண்ண போறாங்க? அப்புறம் ஃபைனல் ஸ்ரீலங்கா நெதர்லாண்ட்ஸ் வேற அப்கமிங். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு வியூவர்ஸுக்குலாம் வந்து ஐயோ பாவம் குவாலிஃபை ஆலின்னு ஒரு சான்ஸே கொடுக்காம டோர்னமெண்ட் முடிச்சுட்டாங்க. ஓமானை மட்டும் ஜெயிச்சுட்டு அந்த அந்த சிம்பத்தி கூட அவங்களுக்கு வரல. இந்த வே தே பிளேடு. இப்ப கீசி கார்த்தி பத்தி சொன்னேன். இப்போ ஒரு பிளேயர் சொல்றேன், இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் லெஜெண்ட் ஃபார் தி வியூவர்ஸ். அலிக் அத்தனேஸ் அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவரை வந்து அன்பார்ச்சுனேட்டா எங்க டீம்ல நான் வந்து எடுக்க சொன்னேன், அவங்க டிராப்ட்ல விட்டுட்டாங்க. கயானா அமேசான் வாரியர்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாரு வெஸ்ட் இண்டீஸுக்கு. அவரை கொண்டு வருவாங்க. ட்ரெமண்டஸ் பிளேயரு. இன்னும் அடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு வந்தாலும் வருவாரு. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அலி கத்தனேஸ். செம்ம பேட்ஸ்மேன் அவரு. இந்த இதுல ஆடுவார் பாருங்க உங்களுக்கு சிபிஎல்ல. டேலண்ட் ஏகப்பட்டது இருக்கு சார். தி ஒன்லி திங் இஸ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஜஸ்ட் ஹேவ் டைரக்ஷன் ஃபார் இட். இப்போ வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இப்போ என்ன சொல்றேன், இப்போ ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் இருக்கட்டும், டிஎன்பிஎல் இருக்கட்டும், தே ஆர் நாட் லேர்னிங் ஃப்ரம் வாட் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட். ஒவ்வொரு வருஷமும் வராங்க. இப்போ வியூவர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த டீமா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். ஏன்னா வந்து எந்த டீமை பத்தி நான் குறையா சொல்ல உங்களால பண்ண முடியாது பிராக். நான் பண்றேன். என்னோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா வந்து திருச்சி கடைசி, சேலம் கடைசிக்கு முன்னாடி அப்படின்னு வந்து ப்ரிவியூக்கு முன்னாடி நான் சொன்னேன். நீங்க சொல்லல. என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அதை நம்ம ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும் பேப்பர்ல பாக்கிறதுக்கு. ஓ இந்த வருஷம் நல்லா இருக்கும். திருப்பி 7வது பிளேஸ் தான் வருவாங்க போது இப்போ கலெக்டிவா என்ன பண்ணும் உட்காந்துட்டு. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நான் 2 வருஷம் முன்னாடி அந்த 2020 வேர்ல்ட் கப் துபாயில நடந்த போது கோவிட் டைம்ல சொன்ன ஒரு ஆர்டிகிள் எழுதினேன் கிரிக் பஸ்ல. வெஸ்ட் இண்டீஸோட வசந்தம் முடிஞ்சுது, அந்த கரிபியன் வேவ்ஸ் இனிமே அந்த அலை வந்து பாயவே பாயாது.
நிறைய பேர் சொன்னாங்க என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல டபால்னு உங்களுக்கு கைரன் போலாடு, டாயின் பிராவோ, சுனில் நரேன், கிறிஸ் கெயில் இவங்கெல்லாம் போன உடனே அந்த டீமை டெவலப் பண்ணவே இல்லை. அந்த டீமை பார்த்தா த்ரெட்டனிங்காவும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஐபிஎல்ல ஒரு சில டீம் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வரீங்கன்னா, இப்ப நான் சிபிஎல் போறேன்னா யூ மை எவ்ரி திங் டு சி மை டீம் வின்ஸ். ஜெயிக்கலாம் இல்ல லாஸ்ட் பிளேஸ் கூட வரலாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் ஹவ் ஆர் யூ பிளானிங்? வெளியில இருந்து நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு போய் ஒரு நல்ல பிளேயர், செம்ம ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 50 ரன் அடிப்பான். தேர் இஸ் a good chance of that happening. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் கை லைக் தீபக் கூட. அவர் அந்த மாதிரி ஃபெயில் ஆவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு 5 பிளேயருக்கு நடந்து டீம் அந்த மாதிரி வரலாம். பட் அந்த மாதிரி வருதா, அதுக்கப்புறம் எப்படி பில்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த டிஎன்பிலயும் ஒரு சில டீம் பாக்குறேன். 6 வருஷமா நீங்க அதே 7வது பிளேஸ்ல இருக்கீங்க, 8வது பிளேஸ்ல இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணும். வெஸ்ட் இண்டீஸ் இந்த பொசிஷன்ல தான் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல டேலண்ட் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க சிபிஎல் நீங்க பார்க்க போறீங்க, இது பிகாஸ் நம்ம அந்த டயத்துல இருந்து அங்கேருந்து நம்ம யூடியூப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம், நீங்க பாப்பீங்க. யூ வில் சி வாட் கைண்ட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ் இட் இஸ் கோயிங் டு கம், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அதே மாதிரி எங்க டீம்ல வந்து மேத்யூ நந்துன்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்கேன் நான். சின்ன பையன், அண்டர் 19 இப்பதான் ஆடிருக்கான். மான்ஸ்டர் 6 அடிப்பாரு, ஆஃப் ஸ்பின் வர போடுவாரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணி, இப்ப நான் தோத்துட்டேன், நான் விட்ட மாட்டேன் அடிச்சது இல்லைன்ற அந்த இதுல வரணும். வரவே மாட்டேன்றாங்க. வராங்க, சும்மா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, 7வது பிளேஸ் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த 4 வருஷத்துக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஐசிசி டோர்னமெண்ட் நீங்க பார்க்கவே முடியாது. ஓகே பீடாக். ஸோ நாளைக்கு வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வெரி குட் சான்ஸ். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடும். எதர் வே இங்கிலாந்து வந்து அடிக்க பார்த்து அவுட் ஆயிடுவாங்களோ இல்ல அடிச்சு முடிச்சிருவாங்களோ. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் பீடாக், வித் தட் வி கேன் க்ளோஸ். நான் என்னமோ எனக்கு வந்து மார்ஷோ, டிராவிஸோ இல்ல கேரியோ யாராவது கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஒரு நான் எதிர்பார்க்கறது 300க்கு மேல டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 300 திருப்பி சொல்றேன், 320 அப்படின்னா ஐ வில் ஸ்டில் புட் மை மணி ஆன் இங்கிலாந்து. If they really cut their ego and not talking about baseball and taking a proper approach to take the game on day 4, England will still have a chance. ஏன்னா இந்த பிச்சு நான் திருப்பி சொல்றேன் viewers, it's not that a nightmare to bat. If you apply yourself first 15-20 பால் சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு சில பால் இப்படி சீன் மூமெண்ட் இருக்கும், ஆட்டுக்கு நான் அவுட்டே பண்ண முடியாது. Still I'll put my money on England. ஏன்னா ஆக்டோபஸ் வேற சொல்லிருக்கு 59-41 ahead. It's a great thing. They won 4 sessions compared to Australia's 2. நாளைக்கு வந்து இங்கிலாந்து ஒரு செஷன் ஜெயிச்சுட்டாங்கன்னா they will have 1 feet on the test match ன்றது என்னோட இது. திருப்பி நாளைக்கு வரோம். நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்டோபஸ் 3 out of 3 அடிக்குதான்னு பார்ப்போம். Until then we see you tomorrow. Good night. Bye bye.